ஒரு குடும்ப 6 மருத்துவர்கள். 5 பெண்களைப் பெற்றால் அரசனும் ஆண்டி என்று பழமொழி வழங்கும் நாட்டில் 6 பெண்களைப் பெற்று அறுவரையும் மருத்துவர்களாக்கி மாபெரும் சாதனை புரிந்த சாதாரண குடும்ப தம்பதிகள் அகமது, சைனா பாராட்டிற்கு உரியவர்கள். கேரளாவில் கோழிக்கோட்டை அடுத்த நடப்புறம் இந்த தம்பதியரின் ஊர். 12 வயதில் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருந்தபொழுது சைனாவிற்கும் அகமதுக்கும் திருமணம் நடந்தது. அகமது சென்னையில் வியாபாரம் செய்தார். சில ஆண்டுகளில் முதல் பெண் ஃபாத்திமா பிறந்தாள். போதிய வருமானம் ஈட்ட முடியாத வியாபாரத்தை விட்டு கத்தார் சென்றார் அகமது. கத்தாரில் குரூட் எண்ணெய் சுத்திகரிப்பாலையில் வேலையில் சேர்ந்தார். மனைவியையும் மகளையும் கத்தாருக்கு அழைத்துச் சென்றார். அவர்களின் இனிய இல்லற வாழ்விற்கு பரிசாக இறைவன் அடுத்தடுத்து 5 பெண் குழந்தைகளை கொடுத்தான். 6 பெண்கள். அகமது அஞ்சாது அறுவரையும் கத்தாரில் படிக்க வைத்தார். அகமது குழந்தைகளின் படிப்பில் முழு கவனம் செலுத்தினார். அவர்களை நன்கு படிக்க உற்சாகம் ஊட்டினார், ஊக்கப்படுத்தினார். ஆக்கப்பூர்வமாய் அறிவு பெற அதற்குரிய புத்தகங்களை வாங்கி வழங்கினார். பொது அறிவு வளரவும் தூண்டினார். மருத்துவராக விரும்பிய அகமதால் மருத்துவராக முடியவில்லை. அவரின் தம்பியை மருத்துவராக்க முயன்றார். குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம் முயற்சியை முறியடித்தது. மூத்த மகள் ஃபாத்திமாவை மருத்துவராக்கினார். தொடர்ந்து 6 மகள்களும் படித்து மருத்துவர்கள் ஆயினர். ஆனால் 35 ஆண்டுகள் கத்தாரில் பணியாற்றி சென்னை திரும்பிய அகமது 2 ஆண்டுகளில் மாரடைப்பால் மரணமடைந்தது. ஆறாத துயரம்.